2024-25 ஆண்டு வரவு செலவு திட்டத்தினுடைய பொது விவாதம் முடிவுற்று வாக்கெடுப்பு நடைபெற்று முடிந்தது. மானிய கோரிக்கையின் மீது விவாதமும் வாக்கெடுப்பும் நடைபெறவில்லை. வருகின்ற ஜூன் மாதம் 24ஆம் தேதி காலை 10 மணிக்கு தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் காலை 10 மணிக்கு நம்முடைய சட்டமன்ற பேரவை கூட்டத்தினை கூட்டியிருக்கின்றேன். அன்றைய தினம் முதல் எத்தனை நாட்கள் மானிய கோரிக்கையின் மீது விவாதம் நடைபெற வேண்டும், எந்தெந்த தேதியில் எந்தெந்த மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடத்த வேண்டும் என்பதையெல்லாம் வருகின்ற 24ஆம் தேதிக்கு முன்னதாக ஒரு தேதியில் அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவெடுக்கும். நன்றி. 23ஆம் தேதி இல்லையா? அப்படி சொல்லலையே, நான் நீங்க அப்படி சொல்லுதே. அதுக்கு முன்னால ஒரு தேதி இல்ல, அதை 24ஆம் தேதி சட்டமன்றம் கூடுது காலை 10 மணி. அதுக்கு முன்னதாக ஒரு தேதி, ஒரு வாரமோ 10 நாளைக்கு முன்னதாகவோ ஒரு தேதியில அலுவல் ஆய்வுக்குழு கூட இருக்குது. காரணம் எதுக்கு கொஞ்சம் அட்வான்ஸா கூட்டணும் அப்படின்னா, எந்தெந்த தேதியில எந்த மானிய கோரிக்கைகள் அப்படின்னு இருக்கு. அதே போல மாமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு மானிய கோரிக்கையிலையும் வெட்டு தீர்மானங்கள் கொடுப்பாங்க. அதுக்கு அவங்களுக்கு கால அவகாசம் தேவை இருக்கிறது. ஆகவே அதற்கு முன்னதாக 24ஆம் தேதி சட்டமன்றம் கூடுகின்ற நாளுக்கு முன்னால ஒரு வாரமோ 10 நாளைக்கு முன்னால அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவெடுக்கும். அது அலுவல் ஆய்வுக்குள்ள முடிவெடுக்கும். நீங்களும் நானும் முடிவெடுக்க முடியாது. என்ன உரிமை மீறல்? அது எல்லாமே நம்ம கன்சிடரேஷன், அவ்வளவுதான். நம்ம நேரெல்லாம் நடந்துக்கிட்டு தானே இருக்கு இப்போ. ஆமா, இப்போ நம்ம படிப்படியா அதை செய்ய வேண்டியதான். நம்முடைய கொள்கை முடிவெடுத்து நம்முடைய வினாக்கள் விடைகள்லாம் நேரடி ஒலிபரப்பு தான் நடந்துகிட்டு இருக்கு. படிப்படியா நடக்கலாம். நன்றி. பை எலெக்ஷன் பதவியேற்பு சொல்றோம். கண்டிப்பா உங்க கவனத்துக்கு சொல்லிட்டு தான் செய்வோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு